ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன மூக்குத்தி அம்மன் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தாங்க இந்த ஸ்டோரியோட ஹீரோ எங்கல்ஸ் ராமசாமி. இவர் டிவியில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறாரு. இவரும் இவரோட குடும்பமும் தீவிர கடவுள் பக்தி இருக்கிறவங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நியூஸுக்காக கடவுளை இல்லைன்னு சொன்னதால எங்க கடவுள் கடுப்பாகி பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுத்துருவாருன்னு பயந்து பயங்கரமாக கெஞ்சுவார். அது மட்டும் இல்லாமல் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு எந்த சாமியார் வந்தாலும் சரி, அந்த சாமியார் சொல்கிற இடத்துலயே நிற்பாங்க, சொன்னாதான் நடப்பாங்க. அவ்வளோ ஏங்க, நல்ல நேரம்னு சொல்லி அந்த சாமியார் சொன்னாதான் பேசவே ஆரம்பிப்பாங்க. நிறைய குடும்பத்துக்கு ஃபேமிலி டாக்டர் தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க குடும்பத்துக்கு ஃபேமிலி ஜோசியரே இருக்காங்க. அந்த ஜோசியர் சொன்னதால நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஹோட்டலை மூடிட்டு ராமசாமியோட அப்பா வீட்டை விட்டு எஸ் ஆயிட்டாரு. மற்றவங்க யாராவது ராமசாமியோட அப்பா பற்றி கேட்டாங்கன்னா அவர் ஃபாரின்ல இருக்காருன்னு ராமசாமியோட அம்மாவான பால் தங்கம் ரீல் விட்டுருவாங்க. எங்கள் ராமசாமிக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. தேவாமிர்தம், தெய்வாமிர்தம், வேண்டாமிர்தம். அதில் கடைசி தங்கச்சியான வேண்டாமிர்தம் வயசுக்கும் ராமசாமியோட வயசுக்கும் 16 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அவரை மாப்பிள்ளை பார்க்க வந்த பொண்ணுங்க கூட ஏங்க உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லி எங்கள் ராமசாமியை கலாச்சதுக்கு அப்புறமா தான் பிடிக்கலன்னு கூட சொல்லுவாங்க. அதனால ராமசாமிக்கு இன்னும் மேரேஜ் ஆகாம இருக்காங்க. ராமசாமி நாஞ்சில் டிவியில டெம்பரரியா தான் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் நல்ல நியூஸ் கண்டென்ட் ஏதாவது தேடி பிடிச்சு கொடுத்தாங்கன்னா அவருடைய ஒர்க்கு பெர்மனன்ட் ஆக சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது நல்ல சேனல்ல அவரை கூப்பிட கூட சான்ஸ் இருக்கு. அதுக்காக ராமசாமி அவங்க ஊர்ல இருக்கிற 11,000 ஏக்கர் நிலத்தை ஏதோ ஒரு சாமியாரு கையகப்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 6 வருஷமா அந்த நியூஸை கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நியூஸை யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ராமசாமி வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீர அவங்க மம்மியான பால் தங்கம் பறக்கை பாட்டு பாடி சித்தர்ன்ற டுபாக்கூர் சாமி கிட்ட அருள் வாக்கு கேட்குறாங்க. அந்த டுபாக்கூர் சாமி கிட்ட பால் தங்கம் நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அந்த சாமியாரும் சரி நீங்கள் திருப்பதியே போயிட்டு வாங்கன்னு அவங்க சொன்னதை திருப்பி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவங்களும் திருப்பதி போகிறதுக்காக அவங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் ட்ரெயினில் தக்காளி டிக்கெட் எடுக்கவே செலவு பண்ணுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களோட கடைசி பொண்ணு வயசுக்கு வரா. அதனால இந்த முறையும் கோயிலுக்கு போக முடியாம போகுது. மஞ்சள் நீராட்டி விழாக்கு வந்த ஒரு ஓல்டு பாட்டியம்மா பால் தங்கம் ஃபேமிலி பியூட்டியா இருக்க அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றாங்க. எங்கல்ஸ் ராமசாமிக்கும் அப்பப்போ அவங்களோட குலதெய்வ சாமி கூப்பிடுற மாதிரியே ஒரு சிம்டம்ஸ் தெரியும். இப்ப அந்த பாட்டியும் சொன்னதுனால குடும்பத்தோட அவங்க குலதெய்வ கோயிலான மூக்குத்தி அம்மன் கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலை மொத்தமா சுத்தப்படுத்தி பூஜை எல்லாம் பண்றாங்க. மூக்குத்தி அம்மன் கிட்ட ராமசாமி, ஏன் காட் எனக்கு மட்டும் எல்லாமே தப்பாவே நடக்குது, ஏன் எங்க அப்பா ஓடி போனாரு, ஏன் எந்த பொண்ணுக்கும் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது, என்னோட தங்கச்சிங்க வாழ்க்கைலாம் என்ன ஆக போகுதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காட். என் குடும்பத்துக்காக மொட்டை அடிச்சேன், அழகு குத்தினேன், தீ மிதிச்சேன், ஏகப்பட்ட பரிகாரம் கூட பண்ணிட்டேன். ஆனா எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காட். நானும் என் குடும்பமும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லி மூக்குத்தி அம்மன் கிட்ட கேட்குறாங்க. இது எங்க இருந்தோ கேட்ட மூக்குத்தி அம்மன் வானத்துல இருந்து செம்ம ஸ்பீடா டிராவல் பண்ணி சும்மா ஜிங்னு பூமியில இருக்கிற மூக்குத்தி அம்மன் கோயிலுக்கு வராங்க. அம்மன் ராமசாமி கிட்ட உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் மகனேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமசாமி, நீ கடவுளான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மன், அதுக்கு நான் என்ன பண்ணணும், வேணும்னா மழை வர வச்சு காட்டுட்டான்னு மழையை வர வச்சு காட்டுறாங்க. ஆனா ராமசாமி, இது பழைய பில்டிங்கு, அதான் லீக் ஆகுது, நான் நம்ப மாட்டேனேன்னு சொல்றாரு. சரி உனக்கு என்னதான் வேணும் நீயே கேட்டு வாங்கிக்கோன்னு அம்மன் வரம் கொடுக்கறாங்க. உடனே ராமசாமி, எங்க பழைய வீடு புதுசா பெருசா பங்களாவா மாறணும், வீட்டுக்கு வாசல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல், ஃபவுண்டைன், அதை பார்த்துக்க ஒரு வாட்ச்மேன், வீட்டுக்குள்ள சோனி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, அவன் எல்லாமே இருக்கணும். எங்க அம்மா தங்கச்சி கழுத்து ஃபுல்லா நகையும் எங்க வீட்டு ஃபுல்லா பணமும் நிறைஞ்சு நாங்க பரம்பரை பணக்காரனா இருக்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரனு கூட சந்தேகம் வராம நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு கேக்குறாங்க. என்னடா இவன் இவ்வளோ நேரமா கடவுளை நம்பவே இல்லைன்னு சொன்னா, ஆனா திடீர்னு இவ்வளோ பெரிய லிஸ்டா சொல்றானேன்னு அம்மனே ஷாக் ஆகி பாக்குறாங்க. இருந்தாலும் ராமசாமி ஆசைப்படியே ரொம்ப பெரிய வீடு, அவங்க அம்மா கழுத்து ஃபுல்லா நகை, வீட்டு வாசல்ல பெரிய காரு. அவனோட மூத்த தங்கச்சி தேவா படிச்சிருக்கவே மாட்டா. ஆனா இப்ப என்னடானா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பாக்குறா, இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறா. 2வது தங்கச்சி தேவா இதுக்கு முன்னாடி பிளைட்ல மிட்டாய் கொடுக்கற ஹேர் ஹோஸ்டஸ் வேலைக்காக ட்ரைனிங் போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்னடானா தான் பைலட்னு சொல்லிக்கிட்டு போறாங்க.
அவனோட தாத்தா ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராமசாமி ஆசை நடந்ததுனால ராமசாமிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே அம்மன் மேல நம்பிக்கை வந்து, அம்மன் தாயி லிஸ்ட்ல எங்களோட ஹோட்டல் விட்டு போச்சுமா, அதையும் எனக்கு கொடுத்துடுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மன், ஏன்டா உனக்கு இவ்வளவு கொடுத்தோம் ஆசை அடங்கலையா, கொஞ்சம் அடங்குடான்னு ஆஃப் பண்றாங்க. அதுக்கப்புறமா அம்மன் ராமசாமி முன்னாடி ஏன் வந்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் தான் உங்களோட குலதெய்வம், ஆனா என்னை விட்டுட்டு உங்க அம்மா என்கிட்டயே வந்து திருப்பதி போறதுக்காக தான் நான் உன்னை வந்து பார்த்தேன்னு சொல்றாங்க. பெரிய கோயிலா இருந்தாதான் பெரிய கடவுள் நம்புவீங்களா? அப்ப என்னோட கோயிலும் பெருசா வேணும். திருப்பதி கோயிலுக்கு வர மாதிரியே நிறைய பேரு தினமும் என் கோயிலுக்கும் வரணும். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு ராமசாமியும் ஓகே சொல்லிட்டு அம்மனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ராமசாமியோட கண்ணுக்கு மட்டும்தான் அம்மன் தெரிவாங்க. இப்ப 2 பேரும் ராமசாமியோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ராமசாமியோட வீடு பழைய மாதிரி தான் இருக்கு. அதனால ராமசாமி, என் வீடு எங்க போச்சு, என் காரை காணும், என் அம்மா கழுத்துல இருந்த லலிதா ஜுவல்லரி கடையை காணும். அவங்க தாத்தா கிட்ட, எங்க தாத்தா ஸ்விம்மிங் பூல்னு கேக்குறாங்க. அவங்க தாத்தா, என்னடா திடீர்னு பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராமசாமி, நீ ஒரு இங்கிலீஷ் ஃபூல் தாத்தான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அம்மன், நீ முதல்ல எதுவும் நம்பாம இருந்த, அதனாலதான் எல்லாம் கிடைச்சது, இப்போ நீ நம்புற, அதனால எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ ராமசாமி வேற வழியே இல்லாம மூக்குத்தி அம்மன் கோயிலை பெருசா டெவலப் பண்ண ஊருக்குள்ள எல்லார்கிட்டையும் அம்மன் நிஜமாவே மூக்குத்தி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள போஸ்டர்லாம் அடிச்சு ப்ரமோஷன் பண்றாங்க. அதுக்கு தேவையான பணத்துக்கு அம்மன் போட்டுக்கிட்டு இருந்த நகையை வாங்கி சேட்டுக்கிட்ட விற்கிறாங்க. ஆனா இவ்வளோ பண்ணியும் அந்த கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் கூட வரல. என்னடா சாமி தான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்றாங்க, ஆனா சாமியே இங்க வெயிட்டிங்ல இருக்கு, ஒரு பக்தர்கள் கூட வரலையேன்னு சொல்லிக்கிட்டு ராமசாமி ஒன்னும் புரியாம இருக்காங்க. அதுக்கு அம்மன், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எல்லாருமே பக்திக்காக கோயிலுக்கு வராங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் பேர் பயத்தினால வராங்க, கொஞ்சம் பேரு பிரசாதத்துக்காக வராங்க. ஆனா அதிசயன்ற பேர்ல சாமி சிலை கண்ணை திறந்தது, பிள்ளையார் பால் குடிச்சாங்கன்னு சொன்னா போதும், ஊரே நம்பி வந்து பாப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ரமோஷன் பண்ணுன்னு ராமசாமி கிட்ட சொல்றாங்க. அதனால ராமசாமி மூக்குத்தி அம்மன் கோயில்ல இருக்கிற புத்துல இருந்து மோட்டார் வச்சு பால் வர வைக்கிறாங்க. ஊர் மக்கள் கிட்ட, மூக்குத்தி அம்மன் கோயில்ல ஒரு அதிசயம் நடக்குது, புத்துல இருந்து குடம் குடமா பால் வந்துகிட்டே இருக்குன்னு கதையை கட்டி விடுறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதும் ஊர்ல இருக்கிற நிறைய மக்கள் அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு பஸ் எல்லாம் விடுறாங்க. மூக்குத்தி அம்மன் கோயிலும் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அம்மன் ராமசாமி வீட்டுல செஞ்ச பால் பொங்கலை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அதை என் தங்கச்சி தான் செஞ்சா, அவ சமையல் ரொம்ப நல்லா இருக்கும்னு ராமசாமி சொல்றாங்க. அதுக்கு அம்மன், இவ்வளவு நல்லா சமையல் பண்ற உன் தங்கச்சிய நீ என்னைக்காவது பாராட்டி இருக்கியா? வீட்டுல இருக்கிற பெண்களை குறை சொல்றதுக்கு நான் மட்டும் எல்லா ஆம்பளைங்களும் முன்னாடி வரீங்களே, ஆனா ஏதாவது நல்லது பார்க்கும்போது மட்டும் பிரஸ்டீஜ் பார்த்து பாராட்ட மாட்டீங்க. போய் உன் தங்கச்சி கிட்ட சமையல் நல்லா இருக்கிற விஷயத்த சொல்லு, கூடவே அவளுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்க சொல்றாங்க. அதனால ராமசாமி தன்னோட தங்கச்சி கிட்ட, உன்னோட சாப்பாடு எப்பவுமே சூப்பரா இருக்கும், நீ எங்களை சூப்பரா பாத்துக்கிறன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு தேவா, எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும், எல்லாருமே வாரத்துல ஒரு நாளாச்சு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, எனக்கு அது கூட இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறா. தன்னோட தங்கச்சிய இத்தனை நாளா வேலைக்காரை மாதிரி தான் நடத்தி இருக்கும்னு நினைச்சு ராமசாமி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா மூக்குத்தி அம்மன் கோவில்ல கடவுள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நிறைய மக்கள் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அது தெரிஞ்ச ராமசாமி, என்னது நம்ம கிட்ட சொல்லாம அம்மன் லைவ் டெலிகாஸ்ட்ல வர போறாங்களான்னு கோயிலுக்கு அவங்களும் போய் பாக்குறாங்க. அப்பதான் கோவிலுக்குள்ள இருந்து பகவதி பாபா என்ட்ரி ஆகுறாங்க. பகவதி பாபா, கடவுள் தான் என்னை அனுப்பி வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன் என் கனவுல வந்து, வெள்ளி மலையில பல அதிசயங்கள் நடக்க போகுது, அந்த ஊரை சுத்தி 11,000 ஏக்கர் நிலத்துல ஜாதி மதம் இல்லாம பஞ்சவனன்ற ஒரு இடத்த உருவாக்க சொன்னதா சொல்றாங்க. அதை கேட்டதும் பகவதி பாபா சீடர்கள் எல்லாருமே பக்தி முத்தி போய் துள்ளி குதிக்கிறாங்க. பகவதி பாபா ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் பஞ்சவனம் திறப்பு விழாவிற்கு பல தலைவர்கள் எல்லாருமே வரப்போறாங்க. ஏன்னா கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு பணத்தை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு கூட கணக்கு காட்ட தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி பல தலைவர்களோட கணக்குல வராத கருப்பு பணத்தை கைமாத்தி விட்டுட்டு அதுல இருந்து வர கமிஷனை பகவதி பாபா எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி வெள்ளிமலையில 11,000 ஏக்கர் நிலத்தை போலீஸ் ஆமையார் அபகரிக்க போற விஷயத்த தான் ராமசாமி 6 வருஷமா மக்கள் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி நடக்குது. அதை தெரிஞ்சதும் ராமசாமி ரொம்ப கடுப்புல இருக்காங்க. அப்போ அம்மன், நான் எதுக்காக உன் முன்னாடி வந்ததா நினைக்கிற? ஒண்ணுமே இல்லாத உன் சொந்த பிரச்சனை தீர்க்கவா? நீ தானே ஊருக்குள்ள இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை பார்த்துக்கிட்டு கடவுள் என்ன பண்றாங்கன்னு கேட்ட.
அதுக்காக தான் நான் வந்தேன். நீ 6 வருஷமா இந்த நியூஸை பத்தி எவ்வளவு சொல்லியும் யாருமே இதை கண்டுக்கல. ஏன்னா அப்ப இந்த ஊருக்குள்ள இருந்த கோவிலை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ இந்த கோவிலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து ஒரு குண்டூசிய நகர்த்தினா கூட மக்கள் உடனே கவனிப்பாங்க. இது என்னுடைய இடம், என்னுடைய மக்கள், அவங்கள விட்டு நான் போக மாட்டேன். அப்படி அந்த பகவதி பாபா என்னதான் பண்றான்னு பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனா பகவதி பாபா அந்த ஊருக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. தன்னோட பவரை வச்சு சூரியனை 2 மணி நேரம் லேட்டா உதிக்க சொன்னதா ஜீர்ணிக்க முடியாத பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. பகவதி பாபாவோட ஆசிரமத்துக்கு வந்த பால் தங்கம் தன்னோட கணவர் பாபாவோட சீடனா இருக்கிறத பார்த்து, இவ்வளவு நாளா நீங்க இங்கதான் இருந்தீங்களா? நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு, நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம குழந்தைங்க எல்லாம் அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால வீட்டுக்கு வர சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனா பால் தங்கத்தோட கணவர் அதையெல்லாம் கண்டுக்காம அவங்கள வெளியே போக சொல்லி தள்ளி விடுறாங்க. அது தெரிஞ்ச ராமசாமி ஆசிரமத்துக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்து, நீ என்ன முட்டாளா? பாபாவே ஒரு ஃப்ராடு, அவனுக்கு நீ என்ன ரோடு போடுறியான்னு கண்டபடி கேள்வி கேட்கறாங்க. அப்போ பகவதி பாபா ராமசாமி கிட்ட, நான் ஃப்ராடா, நான் கடவுள் இல்லைனா அப்ப கடவுள் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமசாமி, அவங்க ஒரு பொண்ணு, உன்ன மாதிரி இல்ல, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, நான் வேணும்னா அவங்கள வர சொல்றேன் பாருன்னு எப்பவும் ராமசாமி மூக்குத்தி அம்மனை ஒரு பாட்டு பாடி தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்பயும் பாட்டு பாடி கூப்பிடுறாங்க. ஆனா மூக்குத்தி அம்மன் அந்த இடத்துக்கு வரல. அதனால பகவதி பாபா ராமசாமிய பயங்கரமா கலாச்சு கேவலப்படுத்தி அந்த இடத்தை விட்டு துரத்தி விடுறாங்க. ராமசாமி எவ்வளவு கூப்பிட்டும் அம்மன் வராததுனால கடுப்பாகி அம்மன் கிட்ட, சாமினா என்ன பண்ணணும்? பழைய படத்துல வர மாதிரி வரத்தை கேட்டமா கொடுத்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். ஆனா எனக்கு வந்த சாமியை பாரு, கோவில ஃபேமஸ் ஆக்கு, நாகர்கோயில நகுத்து, இந்தியாவை மாத்து, பாகிஸ்தானை திருத்துன்னு சொல்லிக்கிட்டு சமுத்திரக்கனி படத்துல வர சாமி மாதிரி இருக்கு. இப்போ எங்க அம்மா தங்கச்சி தாத்தாலாம் அப்பாவை பத்தி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவங்க கிட்ட போய் நான் என்னத்த சொல்லுவேன்னு புலம்புறாங்க. அதுக்கு அம்மன், நானே உங்க வீட்டுக்கு வந்து நடந்ததை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றாங்க. ராமசாமியும் அவங்க வீட்டுக்கு போய் மூக்குத்தி அம்மனியா முன்னாடி வந்தாங்கன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அப்ப மூக்குத்தி அம்மன் அவங்க வீட்டுக்கு வராங்க. ராமசாமி, இவங்க தான் மூக்குத்தி அம்மன், நம்மளோட குலதெய்வம்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால அம்மன், சரி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ராமசாமி அம்மன் கிட்ட சொன்ன லிஸ்ட இப்போ குடும்பமே சேர்ந்து சொல்லுது. அதை கேட்டதும், என்னடா குடும்பமே ஒரே மாதிரி கேக்குறீங்கன்னு அம்மனே ஷாக் ஆகுறாங்க. எப்படியோ அவங்க குடும்பமே ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு காரு பங்களான்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளும் கொடுக்கறாங்க. அதனால ராமசாமியோட ஃபேமிலியே இப்போ கடவுள் இருக்காங்கன்னு நம்புறாங்க. இப்போ நம்பினதுனால அவங்களுக்கு கொடுத்த சொத்து எல்லாத்தையும் அம்மன் திரும்ப வாங்கிக்கிறாங்க. அம்மன் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கிட்டதுனால ராமசாமியோட ஃபேமிலியே மூஞ்சி தொங்க போடுறாங்க. ராமசாமியோட 2வது தங்கச்சியான தேவாமிர்தம் அம்மன் கிட்ட, எனக்கு எப்படியாச்சும் ஃபிளைட் கம்பெனில வேலை கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல, வீடா இது, எனக்கு வேலை கிடைச்சா இந்த வீட்டை விட்டு நிம்மதியா வெளியே போயிடுவேன்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மன், நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லுறாங்க. அதை கேட்டதும் இத்தனை நாளா தான் வீட்டுல இருந்தவங்க மேல பாசமே இல்லாம இருந்ததை நினைச்ச தேவாமிர்தம் தான் பண்ண தப்ப நினைச்சு திருந்துறாங்க. பகவதி பாபா அவங்க இருந்த இடத்த சுத்தி இருக்கிற காட்டு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு காட்டு தீனாலதான் காடு பத்திக்குச்சுன்னு சொல்லி தன்னோட ஆசிரமத்தை விரிவுபடுத்துறாங்க. அதை பத்தி ராமசாமி மக்களுக்கு நியூஸ்ல சொல்ல நினைக்கிறாங்க. ஆனா நாஞ்சில் டிவி ஓனர் பகவதி பாபா தான் நம்ம சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக காசு கொடுக்கறாங்க, அவரை பத்தி எல்லாம் தப்பா நியூஸ் போட முடியாது, வேணும்னா நீ வேலையை விட்டு போயிடுன்னு சொல்றாங்க. அந்த விரக்தியில ராமசாமி அம்மன் கிட்ட வந்து, நம்மளால இதுக்கு மேல பகவதி பாபாவை பத்தி நியூஸ் போட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட மம்மி குறுக்க வந்து தன்னோட புருஷனை திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி அம்மன் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அதனால கடுப்பான ராமசாமி அவங்க மம்மி கிட்ட, உனக்கு என்ன லூசா, நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா ஓடி போன உன் புருஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு நீ ஓடி போன புருஷனை நம்பி 4 குழந்தைங்களை பெத்துக்கிட்டேன்னு கண்டபடி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பால் தங்கம், எனக்கு 2 குழந்தைங்க இருக்கும் போது என் புருஷன் கூட சண்டை வந்து அந்த சண்டையில என் தலையில பயங்கரமா அடிபட்டது. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போக கூட துணைக்கு யாரும் இல்லாம தனியா நானே தான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை என்னோட பசங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக 4 குழந்தைங்களை பெத்துக்கிட்டேன்னு அழறாங்க. அப்ப அம்மன் ராமசாமியோட அப்பாவை வர வைக்கவும் அந்த சாமியார காலி பண்ணவும் ஒரு ஐடியா சொல்றாங்க. அதுக்காக ராமசாமியோட குடும்பமே பகவதி பாபா சீடர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு பகவதி பாபாவோட லீலைகளை அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஓடி போன அவங்க அப்பாவை பார்த்து குடும்பமே சேர்ந்து கெஞ்சி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா யாரையும் மதிக்காம அங்கிருந்து போறாங்க.
ராமசாமி 6 வருஷமா பகவதி பாபாவை பத்தி நியூஸ் போட்டதுனால இப்போ விஜய் டிவில பாபாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ராமசாமிக்கு வேலை கொடுக்கறாங்க. பகவதி பாபா லைவ் டெலிகாஸ்ட்ல மக்கள் கிட்ட பேசி அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போறதா சொல்றாங்க. அதுல ஒரு நகைக்கடை ஓனர் பாபா கிட்ட, என்னோட கடையில நிறைய பொருட்கள் திருட்டு போகுது பாபா, சிசிடிவி கேமரா வச்சும் நான் யாரையும் கண்டுபிடிக்க முடியல, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு பாபா, உங்களை சுத்தி நிறைய பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களே உங்களை ஏமாத்துறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த கல் இருக்கு, அதை வாங்கி உங்க கடையில வச்சுக்கிட்டா போதும், அதுக்கப்புறமா உங்க கடையில இருக்கிற எந்த பொருளும் திருட்டு போகாதுன்னு சொல்றாங்க. அப்ப ராமசாமி, அதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கான்னு கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்னு பகவதி பாபா சொல்றாங்க. அதுக்கு ராமசாமி, அப்ப இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு அந்த கடை ஓனர் கிட்ட, நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க சார், ஆனா உங்க கூட ஒர்க் பண்றவங்கள பாருங்களேன், எல்லாரும் பாலா படத்துல நடிக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. நீங்க பாபா சொல்ற மாதிரி அந்த கல்லை வாங்குறதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க, அந்த காசை உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கே பிரிச்சு கொடுங்க, அவங்கள நல்லா பாத்துக்கங்க, அட்லீஸ்ட் அவங்கள நாள் ஃபுல்லா நிக்க விடாம கொஞ்ச நேரமாச்சு உட்கார ஒரு சின்ன ஸ்டூலாச்சு கொடுங்க. இந்த மாதிரி உங்க கூட இருக்கவங்கள நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களே உங்களை நல்லா பாத்துப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்றாங்க. அதனால கடுப்பான பகவதி பாபா அங்க இருந்து போறாங்க. இந்த ஷோ பயங்கரமா ஹிட் ஆகுது. இந்த ஷோவை பார்த்த மக்கள் எந்த ஜோசியர் கிட்ட போனாலும் அவங்க சொல்றதுக்கு எல்லாம் கேரண்டி இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல பகவதி பாபா ஆசிரமத்துல நடந்த லீலைகளை வீடியோ எடுத்து ஆன்லைன்லயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால பகவதி பாபாவை ஊருக்குள்ள எல்லாருமே கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிவி ஷோவோட அடுத்த நாள் எபிசோட் நடக்குது. அதுல ஒருத்தர் தன்னோட அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண தன்னோட கிட்னியை தர முன் வராங்க. ஆனா அந்த பையன் வேற ஒரு மதத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அவங்க அப்பா அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பையனோட அப்பா பகவதி பாபாவோட ஃபேன்ன்றதுனால அந்த பையன் தன்னோட அப்பாவை ஆபரேஷனுக்கு ஒத்துக்க சொல்லி பாபா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அதுக்கு பகவதி பாபா, நீ எப்போ வேற மதத்து பெண்ணை திருமணம் செஞ்சியோ அப்பயே உன்னோட ரத்தம் கரைப்படைஞ்சிடுச்சு, அதனால நான் இந்த ஆபரேஷனுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப குறுக்கிட்ட ராமசாமி பகவதி பாபா கிட்ட, நீங்க எல்லாம் ரத்தத்துக்கு மதம் பாக்குறீங்களே, பணத்துக்கு பார்க்க மாட்டீங்களா, அதை மட்டும் யாரு கொடுத்தாலும் வாங்கி பையில போட்டுக்கிறீங்க, இது என்ன சார் நியாயம்? சரி, அத கூட விடுங்க, உங்களோட பஞ்சவன திட்டத்துக்கு வருவோம். நீங்க தான் சொன்னீங்க இந்த இடத்துல ஜாதி மதம் எதுவும் இல்லைன்னு, ஆனா இப்ப மட்டும் ஜாதி பாக்குறீங்க, அது ஏங்க? அதுக்கான ரீசனை நான் சொல்லட்டா? ஒரு கோயில்ல மத்த மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா அந்த கோயிலுக்கு வர காணிக்க பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்ட தேவையில்ல, அதுக்கு தானே இப்படி ஒரு நாடகம்னு ராமசாமி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பகவதி பாபா அங்கிருந்து கோவமா போறாங்க. இந்த எபிசோட பார்த்த மக்கள் எல்லாரும் பகவதி பாபா மேல செம்ம கோவம் வந்து அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த இடத்துல அவரை அடிச்சு துரத்துறாங்க. அதுக்கப்புறமா பகவதி பாபாவுக்கு ராமசாமி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வீடியோ எடுத்து தன்னை கேவலப்படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல டிஆர்பிக்காக சில சேனல்கள் தேவையில்லாத கேள்விலாம் கேட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க. என்ன பேட்டி எடுத்த பையனுக்கு நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், நாளைக்கு பஞ்சவனம் திறப்பு விழாவில் நான் கேட்கிற 3 கேள்விக்கு அந்த பையன் ஒழுங்கா பதில் சொல்லிட்டானா நான் பஞ்சவனம் திட்டத்தையே மறந்துடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பகவதி பாபாவோட ஆளுங்க ராமசாமியோட குடும்பத்தை கடத்திட்டு போய் அவங்கள சாகடிக்க பாக்குறாங்க. அப்ப அங்க வந்த அம்மன் அங்க இருக்கிற எல்லா அடியாளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு ராமசாமியோட குடும்பத்தை காப்பாத்துறாங்க. எப்பவும் கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன் ரொம்ப நேரமா போகும். ஆனா அம்மனுக்கு செம்ம பவர் இருக்கிறதுனால கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல வந்த எல்லா ரவுடிகளையும் ஒரே நிமிஷத்துல அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. மறுநாள் பஞ்சவனம் இடத்தோட திறப்பு விழா நடக்குது. அதுல பகவதி பாபா மக்கள் கிட்ட வந்து, மூக்குத்தி அம்மன் கோவில் புத்துல இருந்து ராமசாமி தான் அவங்க சேனல் டிஆர்பிக்காக மோட்டரை வச்சு பால் வர வச்சான், அது மட்டும் இல்லாம கோவில் இருக்கிற சாமி நகைகளை எல்லாத்தையும் சேட்டுக்கிட்ட வித்துட்டான், அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம முன்னாடி நிக்கிற ராமசாமி ஒரு பைத்தியம், அவன் எப்ப பார்த்தாலும் தனியா பேசின விஷயம் ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ராமசாமி முழிக்கிறாங்க. அந்த நேரத்துல மூக்குத்தி அம்மன் சாதாரண பெண் மாதிரி அங்க வராங்க. அந்த நேரத்துல ஊர்ல இருக்கிற டிவி சேனல் கம்ப்யூட்டர் எல்லாத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா பஞ்சவனம் திறப்பு விழா ப்ரோக்ராம் தான் லைவா போய்கிட்டு இருக்கு. அப்ப ராமசாமி, நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, நான் தனியாலாம் பேசல, நான் கடவுள்கிட்ட பேசினேன், இவங்க தான் மூக்குத்தி அம்மன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு பகவதி பாபா, ஓ இவங்க தான் நீ சொன்ன கடவுளா, அப்ப நான் இவங்க கிட்டயே கேள்வியை கேக்குறேன், அதான் உங்களுக்கே பவர் இருக்குல்ல, அப்புறமா எதுக்கு மோட்டரை வச்சு பால் வர வச்சிங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மன், ஆமால நீ சொல்றதும் சரிதான், எனக்கு தான் பவர் இருக்கே, அப்புறமா நான் எதுக்கு அவங்க கிட்ட வேலை வாங்கணும், அதே மாதிரி நீ சொல்ற கடவுள் கிட்டயும் பவர் இருக்குல்ல, அப்ப மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அந்த கடவுளே செய்யலாமே,
நீ எதுக்கு நடுவுல வந்து புரோக்கர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பகவதி பாபா, நாங்கெல்லாம் புரோக்கர் இல்ல, கடவுளை காப்பாத்த வந்த காவலர்கள் சொல்றாங்க. அதுக்கு அம்மன், இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல நீலாம் ஒரு தூசி கூட இல்ல, நீ கடவுளை காப்பாத்த போறியா? உங்க இஷ்டத்துக்கு நீங்களே ஒரு கடவுளை உருவாக்கிட்டு இத செஞ்சா பாவம், அதை செஞ்சா பாவம், இந்த பாவத்துக்கு அந்த பரிகாரம், அந்த பாவத்துக்கு இந்த பரிகாரம்னு சொல்லி பயத்தை வச்சு பொழப்பு நடத்துறீங்க. மக்கள் எல்லாருமே பயத்துல சாமிய கும்பிடாதீங்க, பக்தியில கும்பிடுங்க. சாமி மேல இருக்கிற நம்பிக்கையில கும்பிடுங்க. உங்களை உருவாக்கின கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி சாமியார்னு சொல்லிக்கிட்டு தெரியறவங்க கிட்டயே கடவுள் பேசும்போது உங்ககிட்ட பேச மாட்டாங்களா? நம்புங்க, கடவுள் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே மூக்குத்தி அம்மன் மறைஞ்சு போறாங்க. இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டே இருந்தது ஒரு சாதாரண பெண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே திடீர்னு அம்மன் மறைஞ்சதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பகவதி பாபாவோட ஃப்ராடுத்தனத்தை தெரிஞ்சு மக்கள் எல்லாருமே அவங்களோட போட்டோ எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறமா பஞ்சவனம் திட்டத்துக்காக வழங்கப்பட்ட 11,000 ஏக்கர் நிலத்தை முதலமைச்சரா இருக்கிற LKG கேன்சல் பண்றாங்க. ராமசாமியோட அப்பா அவங்க குடும்பத்து முன்னாடி வந்து, நான் திருந்திட்டேன்னு வீட்டுக்கு வரட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பால் தங்கம், நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாங்க. ஏன் அப்பா இல்லாத பசங்களுக்கு கல்யாணம் நடக்காதா? உங்களுக்கு நிறைய சாமியாருங்க இருக்காங்க, அவங்க பின்னாடியே போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. கடைசியா மூக்குத்தி அம்மன் ராமசாமி முன்னாடி வந்து, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமசாமி, எனக்கு காட் ப்ராமிஸா எதுவும் வேணாம், இதுவே போதும்னு சொல்றாங்க. உடனே மூக்குத்தி அம்மன் அங்க இருந்து மறைஞ்சு போறாங்க. ஒருவேளை கடவுள் உங்க முன்னாடி வந்து என்ன வேணும்னு கேட்டா என்ன மாதிரி பெரிய லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா எவ்வளவு கொடுத்தாலும் அது நமக்கு பத்தாது. நம்ம பிரச்சனையை தீர்க்க கொஞ்சம் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தா போதும், நாமளே அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு ராமசாமி பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட பேசி கதையை முடிக்கிறாங்க. இதோட மூக்குத்தி அம்மன் ஸ்டோரி இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.